அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உரூது திஜாரா வியாபார பொருட்களிலும் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். வியாபார நோக்கத்தில் வாங்கப்பட்ட பொருட்களில் ஜகாத் இருக்கிறது. லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில், ப்ராஃபிட்டை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் ஜகாத் இருக்கிறது. உதாரணமாக, காணி வாங்கியிருக்கிறேன், வீடு வாங்கியிருக்கிறேன், வாகனங்கள் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் இவைகளை விற்பனை செய்வதுதான் என்னுடைய நோக்கம். 1 வருடங்கள் என்னுடைய மில்கியத்தில், என்னுடைய சொந்தத்தில் இருக்கிறது. 1 வருடம் பூர்த்தியாகும் போது, சந்திர கணக்கின் பிரகாரம் 1 வருடம் பூர்த்தியாகும் போது என்னிடத்தில் இருக்கக்கூடிய காணி, பூமி, வீடு, வாகனம் அனைத்திற்கும் ஜகாத் வாஜிப், கட்டாய கடமையாகி விடுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஜகாத் கடமையாகாது. காரணம், வியாபார நோக்கத்திற்காக அந்த வீட்டை நான் வாங்கவில்லை. என்னுடைய தேவைக்காக காணிகளை வாங்கி வைத்திருக்கிறேன், அதிலும் ஜகாத் கடமையாக மாட்டாது. என்னுடைய சொந்த பாவனைக்காக வைக்கல்கள், வாகனங்கள் வாங்கியிருக்கிறேன், அதிலும் ஜகாத் கடமையாகாது. ரெண்டுக்கு கொடுப்பதற்காக வாகனங்களை வாங்கியிருக்கிறேன், என்னுடைய நோக்கம் அந்த வாகனத்தை விற்பதல்ல, ரெண்டுக்கு விட்டு சம்பாதிப்பது, அதிலும் ஜகாத் கடமையாகாது. பிசினஸ் உடைய ஜகாத் அதில் வரும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா உரூது திஜாரா வியாபார பொருட்களினுடைய ஜகாத்தை பற்றி சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் த்வையிபாத்தி மா கஸப்தும், விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்தவைகளில் பரிசுத்தமானதை செலவழியுங்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் உரூது திஜாரா, பிசினஸ் உடைய பொருட்களுடைய ஜகாத்தை பற்றி சொல்கிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தனது ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில், குர்ஆனுக்கு பின்னர் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாப் இருக்கும் என்றால் அது ஸஹீஹுல் புகாரி. அந்த ஸஹீஹுல் புகாரியில் இந்த வசனத்தை குறிப்பிட்டு விட்டு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாபு சதகத்தில் கஸ்பி வத் திஜாரா, வியாபாரம் சம்பாதிப்பதினுடைய ஜகாத் சம்பந்தமான பாடம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். வியாபார பொருட்களில் ஜகாத் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பிசினஸ் உடைய நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட பொருட்களில் ஜகாத் இருக்கிறது என்று அந்த காலத்திலேயே அவர்கள் ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். இந்த செய்திகளை இமாம் ஷாஃபிஈ, இமாம் பைஹகி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது ஆதாரபூர்வமான செய்திகள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பிசினஸ் உடைய நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட பொருட்களில் ஜகாத் கடமையாகுவது என்றால் 3 நிபந்தனைகளை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது, அடிப்படையிலேயே ஜகாத் கடமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. தங்கம், வெள்ளி, ஆடு, மாடு, ஒட்டகம், இதிலெல்லாம் அடிப்படையிலேயே ஜகாத் இருக்கிறது. ஆடு, மாடு இந்த தொகை இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும், தங்கம், வெள்ளி இவ்வளவு இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும். அடிப்படையிலேயே அல்லாஹ் இவைகளில் ஜகாத்தை வைத்திருக்கிறான். உதாரணமாக, நான் ஒரு ஜுவல்லரி வைத்திருக்கிறேன். 11.5 பவுன் தாண்டி என்னிடத்தில் தங்கம் இருக்கிறது என்றால் நான் தங்கத்தினுடைய ஜகாத்தை நிறைவு செய்வேன். என்னிடத்தில் பணம் இருக்கும், அந்த பணத்தை கணக்கு பார்ப்பேன். பிசினஸ் உடைய அந்த வியாபாரத்தினுடைய நிசாப் வந்திருந்தால் அதிலும் ஜகாத் கடமையாகும். ஒருவர் ஜுவல்லரி வைத்திருக்கிறார், 11.5 பவுனை விட குறைவாக தங்கம் இருக்கிறது என்றால் நிசாபை எத்தவில்லை. நிசாப் என்றால் என்ன என்று நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்வேன். நிசாபை எத்தவில்லை. நிசாபை எத்துவதற்கு முன்னர் வருடம் பூர்த்தியாகினால் பிசினஸ் உடைய ஜகாத் அதில் கடமையாகும். இரண்டாவது நிபந்தனையை உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். நிசாபை அடைய வேண்டும். நிசாப் என்றால் என்ன? தங்கம் 1 வருடம் என்னிடத்தில் இருக்கிறது. வருட இறுதியில் நான் பார்க்கிறேன்
93.2 கிராம்கள், அதாவது 11.5 பவுன் என்னிடத்தில் தங்கம் இருக்கிறது. இதுதான் தங்கத்தினுடைய ஆரம்ப நிசாப், ஆரம்ப அளவு. இதை தாண்டி என்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் 2.5%, அதாவது 40% ஜகாத்தாக நான் கொடுக்க வேண்டும். வெள்ளி என்னிடத்தில் 625 கிராம், அதை தாண்டி இருக்கிறது. அதில் 2.5%, 40% நான் கொடுப்பது என் மீது கட்டாய கடமையாகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்கம் வெள்ளி என்று வரும்போது அதனுடைய ஒரு நிசாப் இருக்கிறது, அளவு இருக்கிறது. அதை தாண்டி வந்தால் அதில் மட்டும்தான் ஜகாத் கடமை. ஆரம்ப நிசாபுகளில், அதாவது 11.5 பவுனில் 625 கிராம் அந்த வெள்ளியில் ஜகாத் கடமை இல்லை. தாண்டி வரக்கூடியதில் தான் ஜகாத் கடமை என்று தவறாக விளங்குகிறார்கள். அப்படி அல்ல. வருட இறுதியில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர் கணக்கிடுவார், தக்வீம் செய்வார், கணக்கு பார்ப்பார். இருக்கக்கூடியதில் 2.5%, 40% கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹவுலானுல் ஹவுலி, வருடம் பூர்த்தியாக வேண்டும். சூரிய கணக்கின் பிரகாரம் அல்ல, சந்திர கணக்கின் பிரகாரம் 12 மாதங்கள் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது ஜகாத் கடமையாகும். அதாவது சென்ற வருடம் ரமதானுடைய 10வது நாள் எனது பிசினஸை ஆரம்பம் செய்தேன், ஷாப்பை ஓபன் பண்ணினேன். இந்த வருடம் ரமதானுடைய 10வது நாள் ஜகாத் எனக்கு கடமை. இன்றைய நாள் நான் கணக்கு பார்த்து ஜகாத்தை நிறைவு செய்ய வேண்டும். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துடைய கணக்கை பார்க்கும் போது இன்றைய நாளுடைய தங்கம் வெள்ளியுடைய அந்த கணக்கை பார்க்க வேண்டும். வியாபார பொருட்களில் ஜகாத்தை எப்படி பார்ப்பது? தங்கத்தை வைத்தா, வெள்ளியை வைத்தா? தங்கத்தை வைத்து பார்த்தால் இன்றைய நாள் 11.5 பவுன் எவ்வளவு பெறுமதி என்று நாம் ஒரு கணிப்பீடு எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு என்னிடத்தில் பணங்களும் வியாபார பொருட்களும் இருந்தால் ஜகாத் கடமை. அநேகமான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், வியாபார பொருட்களில் தங்கத்தின் அடிப்படையில் பார்ப்பதை விட வெள்ளியினுடைய அடிப்படையில் பார்ப்பதுதான் சிறந்தது. எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் நீண்ட காலமாக, மிக நீண்ட காலமாக தங்க நாணயங்கள், தங்க பணங்கள் உபயோகத்தில் இருந்ததாக எழுதப்படவில்லை. வெள்ளியினுடைய நாணயங்கள், வெள்ளி காசுகள் தான் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. எனவே வியாபார பொருட்களினுடைய ஜகாத்தை பார்க்கும் போது வெள்ளியினுடைய கணக்கு பிரகாரம், அதாவது 625 கிராம் உடைய பெருமதியை இன்று பார்க்க வேண்டும். இன்று 625 வெள்ளியினுடைய பெருமதி 1,76,000. எனவே வெள்ளியுடைய அடிப்படையில் 1,76,000 பணம் வருடம் பூர்த்தியாகும் போது, நான் ஒரு பிசினஸை ஆரம்பித்து ஒரு தொழிலுக்கு சேர்ந்து வருடம் பூர்த்தியாகும் போது என்னிடத்தில் 1,76,000 அதை தாண்டி இருந்தால் ஜகாத் கடமையாகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வியாபார பொருட்களில் ஜகாத்தை பார்க்கும் போது சிலருக்கு குழப்பமாக இருக்கும். எனக்கு எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது, வருடத்தை எப்பொழுதிலிருந்து நான் பார்க்க வேண்டும்? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பிசினஸை ஆரம்பிக்கும் போது, நடுவில், கடைசியில் முழு வருடமும் நிசாபை, அதாவது வெள்ளியுடைய அடிப்படையில் பார்ப்பதென்றால் 1,76,000 முழு வருடமும் இருந்தால்தான் வருட இறுதியில் ஜகாத் கடமை. ஆனால் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்வாவுடைய விஷயத்தில் அவரைத்தான் நாம் முன்படுத்துகிறோம். இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பிசினஸை, ஒரு ஷாப்பை நான் ஆரம்பம் செய்யும் போது வருட ஆரம்பத்தில், நடுவில் நிசாபை எத்தவில்லை என்றாலும் வருட இறுதியில், கடைசியில் ஒரு வருடம் பூர்த்தியாகி நான் இன்றைய நாள் கணக்கு பார்க்கும் போது 1,76,000 தாண்டி என்னிடத்தில் வியாபார பொருட்களும் பணங்களும் இருந்தால் ஜகாத் கடமை. இதுதான் இஹ்தியாத்தும் கூட, பேணுதலும் கூட. பேணுதலை எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் சிறந்தது. உதாரணமாக ஜகாத்துல் ஃபித்ரில் ஒரு சா ஜகாத்துல் ஃபித்ராக கொடுப்பது வாஜிப், அவசியம். ஒரு சா என்பது 4 முத்துகள். ஒரு முத்து 600 கிராம். சில அறிஞர்கள் 400 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், 450, 500 என்ற பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பேணுதலுக்காக 600 எடுக்கிறோம். அப்படி என்றால் ஒரு சா 2 கிலோவும் 400 கிராமும் 2.5 கிலோவாக கொடுப்பது அது இஹ்தியாத், பேணுதல். தொழுகையில் இருக்கும் போது எனக்கு சந்தேகம் வருகிறது, 3வது ரக்அத்தா 4வது ரக்அத்தா,
அந்த நேரத்தில் குறைவானதை எடுத்துக்கொள்வதுதான் இஹ்தியாத். எனவே ஜகாத்துடைய விடயத்தில் நாம் வெள்ளியை வைத்து ஜகாத் கொடுப்பதுதான், வியாபார பொருட்களுக்கு வெள்ளியுடைய அடிப்படையில் ஜகாத்தை கொடுப்பதுதான் மிகவும் பொருத்தம். வெள்ளியுடைய அடிப்படையில் கொடுக்கும் போது கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள், வாங்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். கணித்துக்கூடிய சகோதரர்களே, பிசினஸ் செய்யக்கூடிய சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான மிக அவசியமான சில மசாலாக்களை தான் இந்த இடத்தில் நான் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஜகாத்தை கணக்கு பார்க்கும் போது எனக்கு வரவேண்டிய கடன்கள் இருக்கிறது. பொதுவாக பிசினஸ் என்று வரும்போது லோன் இல்லாமல் இருக்காது, கடன் இல்லாமல் இருக்காது. எனக்கு வரவேண்டிய கடன்கள் இருக்கிறது. அந்த கடன்களில் எனக்கு 100க்கு 100 உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது, இந்த ஆட்கள் எனக்கு கடனை திரும்ப தருவார்கள். அந்த கணக்கை ஜகாத்துடைய கணக்கோடு சேர்க்க வேண்டும். சிலர் எனக்கு தர மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கும், அவர்களுடைய அந்த பணத்தை ஜகாத்துடைய கணக்குக்கு சேர்க்க முடியாது, சேர்க்க கூடாது. கணித்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஸ்டாக்குகள் எடுக்கும் போது, உதாரணமாக நான் ஒரு ஷாப் வைத்திருக்கிறேன், 10 லட்சம் பெறுமதியான பிசினஸ் பொருட்கள் சாமான்கள் இருக்கிறது. 5 லட்சம் நான் கடன் கொடுக்க வேண்டும், நான் கடனாக வாங்கியிருக்கிறேன். 5 லட்சத்தினுடைய சாமான் தான் எனக்குரியது என்றால் 10 லட்சத்துக்கும் ஜகாத் கடமையாகாது. 5 லட்சத்தினுடைய ஜகாத் தான் எனக்கு கடமை. அடுத்த 5 லட்சம் யாரு கடன் கொடுத்தாரோ அவர்தான் அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். பொதுவாக பலருக்கு வரக்கூடிய சந்தேகம் தான், வியாபார பொருட்களில் ஜகாத் கொடுக்கும் போது நான் வாங்கிய விலைக்கு கணக்கு பார்ப்பதா அல்லது விற்கக்கூடிய விலைக்கு கணக்கு பார்ப்பதா? உதாரணமாக ஒரு பொருளை நான் 1000 ரூபாய்க்கு எடுத்திருப்பேன், 1500 ரூபாய்க்கு அதை விற்பனை செய்ய வேண்டும். நான் கணக்கு பார்க்கும் போது எதை பார்ப்பது? வாங்கிய விலையா, விற்பனை செய்யக்கூடிய விலையா? விற்பனை செய்யக்கூடிய விலையை பார்க்க வேண்டும். இதைதான் அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜகாத்துடைய அந்த தொகையை பணமாக கொடுப்பது சிறந்ததா, பொருளாக கொடுப்பது சிறந்ததா? எது சிறந்தது? குர்ஆனிலோ ஹதீஸிலோ இது தெளிவாக சொல்லப்படவில்லை என்பதனால் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர் விரும்பினால் பணமாக கொடுக்கலாம், விரும்பினால் பொருளாக கொடுக்கலாம். இன்னும் சில அறிஞர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள், ஜகாத் பெறக்கூடியவருக்கு எது பிரயோசனமாக இருக்குமோ அவ்வாறு நிறைவு செய்வது சிறந்தது. சிலருக்கு பணமாக கொடுத்தால் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும், இன்னும் சிலருக்கு பொருளாக கொடுத்தால் அது உதவியாக இருக்கும். ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் ஜகாத் பெறக்கூடியவர்களுடைய நிலைமையை அறிந்து தெரிந்து ஜகாத்தை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 2.5 வீதம், அதாவது முழு சொத்திலும் 40ல் 1 அல்லாஹ் ஜகாத்தாக கடமையாக்கி இருக்கிறான்.